ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ரொம்ப மமதில இருந்தார். 234 தொகுதியிலையும் நான் என்ன பண்ணுவேன், போட்டியிடுவேன். எங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 234 தொகுதினா சும்மாவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் பரிசீலனை நடக்கும்போது விஜய்க்கு ரொம்ப திக்குன்னு தான். அவர் வேட்புமனு ரிஜெக்ட் பண்றாங்க பெரம்பூர் தொகுதியில அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய பேர் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. ஆனா இருந்தாலும் அங்க அவர் மனு ஏற்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனாவுடைய மனுவும் இங்க ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. பலரும் ஆட்சேபனை தெரிவித்தும் அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது இந்த 2 தொகுதியில மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. பல தொகுதிகள்ல அவங்களுடைய வேட்பு மனுக்கள் பரிசீலனைப்பட்டிருக்கு. குறிப்பா ஒரு தொகுதியில வேட்பாளருடைய தந்தை டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுவாங்கல்ல, அவரு வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கு. யாரு வேட்பாளரோ அவர் வேட்பாளர் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல போனோம். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி தொகுதியில வேட்பாளர்கள் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. சோ 233 தொகுதியில தான் போட்டியிடுறாங்க. இதுல 2 தொகுதி அவருக்கு. சோ அதனால 231 தொகுதியில தான் வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றத இங்க பதிவு பண்ணணும். சோ மொத்தத்துல தாவேக்கால வேட்புமனு தாக்கல் பண்றது கூட யார தகுதியானவர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய வேதனை தான் இங்க இருக்குது. சோ எப்படியா இருந்தாலும் 233 தொகுதியில நின்னு இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா, இத பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.